ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தகவல் களஞ்சியம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான தகவலை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம எல்லாருமே வீட்டில் கண்டிப்பாக ரேஷன் கார்டு வச்சுருப்போம். ஸோ இந்த ரேஷன் கார்டு மூலமாட்டு நம்ம மாதம் ரேஷன் கடையில் போயிட்டு நமக்கு தேவையான பொருட்களை வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஸோ ரேஷன் கடையில் பொருட்கள் எல்லாமே தரமாக இருக்கிற பட்சத்தில் மக்களுமே அதை வாங்கி பயனுள்ளதாட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களோட எண்ணிக்கையை பொறுத்து நமக்கு ரேஷன் கடையில் பொருட்களை கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரேஷன் கடையை பொறுத்த வரைக்கும் அரிசி, சர்க்கரை, எண்ணெய், பருப்பு இப்படின்னு நிறைய பொருட்களை கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சில பொருட்கள் காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு சில பொருட்கள் அவங்க ஃப்ரீயாட்டு நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட தமிழ்நாடு ரேஷன் கடைகள் தொடர்பாட்டு நுகர்பொருள் வாணிப கழகம் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை பற்றின டீட்டெயிலான தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலில் உள்ள வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ பார்த்துக்கிட்டோன்னா தமிழ்நாட்டில் ரேஷன் பொருட்கள் எல்லாமே ரேஷன் பொது விநியோக ஸ்கீம் மூலியமாட்டு அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க இல்லைங்களா? ஸோ இது எல்லாமே ரொம்பவே சிறப்பாட்டு தாங்க நம்ம தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த திட்டத்தில் அவங்க அப்பப்போ நிறைய புதிய புதிய ரூல்ஸ்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சேஞ்சஸ் எல்லாமே பொறுத்த வரைக்கும் தேசிய அளவில் பல மாநிலங்களில் கவனம் பெற தொடங்கி இருக்கிறதாட்டு ஒரு தகவல் ஒன்று வெளியாக இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ வேற ஸ்டேட்ல உள்ளவங்களுமே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல யூஸ் பண்ற அந்த புதிய புதிய முறைகளை ஃபாலோ பண்ண தொடங்கி இருக்கிறதாட்டும் ஒரு தகவல் ஒன்று வெளியே இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரேஷன் கடையில் அரிசி, பருப்பு, சர்க்கரை அப்படிங்கிற பொருட்களை கார்டை பேஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது யார் யாருக்கு என்னென்ன ரேஷன் கார்டு கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு பொருட்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அட்டையை பொறுத்து அவங்களுக்கு கொடுக்குற பொருட்களோட வீதமும் அளவும் மாறும். ஓகேங்களா? ஸோ இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். ஸோ இந்த பொருட்களோட எடை மாறக்கூடாது, அதே மாதிரி பொதுமக்களை ஏமாற்றக்கூடாது அப்படிங்கறதுல நம்மளோட கவர்மெண்ட் ரொம்பவே உறுதியா தாங்க இருக்காங்க. ஓகேங்களா? அதை இன்னும் உறுதிப்படுத்துற விதமாட்டு நம்ம கவர்மெண்ட்ல என்ன டிசைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா, ரேஷன்ல கொடுக்குற இந்த மாதிரியான பொருட்களை பேக்கெட் பண்ணி கொடுக்க போறதாட்டு ஒரு தகவல் ஒண்ணு வெளியா இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது ரேஷன் பொருட்கள்ல நிறைய பேர் சுகாதாரம் இல்லை அப்படின்ட்டு நிறைய பேர் கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஆனாலும் பல மக்கள் அதை யூஸ் பண்ணி பயனடைஞ்சிட்டு தாங்க இருக்காங்க. ஒரு சிலர் குறை சொன்னாலும் நிறைய பேர் அந்த குறையை நிறையாக்கி அவங்க யூஸ் பண்ணி ஸ்ட்ராங்கா தாங்க இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரேஷன் பொருட்களை இன்னும் சுகாதாரமாட்டும் அந்த எடையினோட அளவை உறுதிப்படுத்துற விதமாட்டும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் புதிய ஒரு முறையை அவங்க கொண்டு வர போறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது உணவுப் பொருட்கள் சுத்தமா கிடைக்கணும் அப்படிங்கிற பட்சத்திலையுமே அவங்க இந்த சேஞ்சஸை கொண்டு வர போறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பொருளோட சுத்தம், அது மட்டும் இல்லாம அந்த பொருளோட இடையிலுமே எந்த விதமான மாற்றமும் வரக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, நியாய விலை கடையில கொடுக்குற பொருட்களை இனிமேல் பாக்கெட் போட்டு கொடுக்க போறதாட்டு நம்ம கவர்மெண்ட்ல டிசைட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது மூலியமாட்டு ரேஷன் கடையில கிடைக்கிற அந்த பொருட்கள், அதாவது அரிசி, சர்க்கரை, கோதுமை அப்படிங்கிற பொருட்கள் கூடிய சீக்கிரம் நமக்கு பாக்கெட் மூலமாட்டு கிடைக்கும் அப்படின்ட்டு அவங்க தகவல் ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது மூலமாட்டு இந்த மாதிரியான பொருட்கள், அதாவது அரிசி, பருப்பு, சர்க்கரை, கோதுமை இந்த பொருட்களோட இடையில எந்த விதமான மாற்றமும் இருக்காது அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமான தகவலையுமே அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் சொல்றாங்க ரேஷன் அரிசியில புழு இருக்கு, பூச்சி இருக்கு, வண்டு இருக்கு, பருப்புலையும் அதே மாதிரி இருக்கு, சர்க்கரையை பார்த்துக்கிட்டோம்னா எறும்பெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க இல்லைங்களா? ஸோ பாக்கெட் போட்டு இனிமேல் அந்த மாதிரி பொருட்கள் அவங்க கொடுக்கும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது அப்படின்ட்டு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடைக்கு பொருட்களை சப்ளை செய்கிற நுகர்பொருள் வாணிப கழகம் சார்பாட்டு அவங்க முக்கியமான ஒரு உத்தரவையும் பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம என்னங்கிறது பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நுகர்பொருள் வாணிப கழகம் சார்பாட்டு கொடுக்குற பொருட்களை நுகர்பொருள் வாணிப கழக அலுவலகத்தில் அவங்க ஒரு முறை மறுபடியும் எடையை செக் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு முக்கிய தகவலையுமே அவங்க பகிர்ந்துருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ரேஷன் கடைக்கு வந்ததும் ஒரு முறை எடை பார்க்க வேணும் அப்படிங்கிற கோரிக்கையுமே அவங்க விடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நுகர்பொருள் வாணிப கழக பொருட்களில் எடை குறைவா இருந்துச்சுன்னா அவங்க மேற்கொண்டு கடை ஊழியர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க தகவல் தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மத்திய அரசோட செறிவூட்டப்பட்ட அரிசி நிறைய ஸ்டேட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ கூடிய சீக்கிரம் வரப்போற மாசங்கள்ல நம்ம தமிழ்நாட்டிலயுமே இந்த ஸ்கீமை கொண்டு வர போறதாட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டிலயுமே சென்ட்ரல் கவர்மெண்டோட இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்குற திட்டம் வரப்போறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது அரிசியை செறிவூட்டி அதிக சத்துக்களோட விற்பனை செய்யறதாட்டு நம்ம கவர்மெண்ட்ல டிசைட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது தமிழ்நாட்டில் கொஞ்சம் இடத்துல தான் வந்திருக்கு, கூடிய சீக்கிரம் எல்லா இடத்துலையும் வரும் அப்படிங்கிற தகவலையுமே அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா?
ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு வந்து பயனுள்ளதாட்டு இருக்க, இன்னொரு பக்கம் என்னன்னா நிறைய ரேஷன் பொருட்கள் வந்து மக்களுக்கு வந்து சரியா கிடைக்கிறது இல்லை அப்படின்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வந்திருக்குங்க. ஓகேங்களா. ஸோ இது ஏன் அப்படின்னா ரேஷன் கடை ஊழியர்கள் வந்து ஊழல் செய்யறாங்க, முறைகேடு செய்யறாங்க அப்படின்ட்டு நிறைய மக்கள் வந்து கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு தாங்க இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு நம்ம கவர்மெண்ட் சார்பிலையும் வந்து புகார் அளிக்கலாம் அப்படின்ட்டு மொபைல் நம்பருமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மக்கள் வந்து தங்களுக்கு பொருட்கள் கிடைக்கிறதுல ஏதாவது குறைகள் இருந்தாலோ, அந்த பொருளோட தரத்துல வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சு கொண்டாலும் கண்டிப்பா வந்து அந்த நம்பருக்கு கால் பண்ணி அவங்களோட புகார்களை வந்து தெரிவிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அந்த நம்பர் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 180042555901ங்க. ஓகேங்களா. ஸோ இந்த நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணி உங்களோட கம்ப்ளைண்ட்டை வந்து நீங்க வந்து தெரிவிச்சுக்கலாம். ஓகேங்களா. இப்போ ரீசெண்டாக கூட அரிசி பற்றாக்குறை வந்து நிறைய இடத்துலலாம் வந்துச்சு. ஸோ வந்து நம்ம கவர்மெண்ட்லேருந்து என்ன டிசைட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஸோ 24 மணி நேரத்தில் வந்து பறக்கும் படை வந்து ஆய்வு செய்யணும் அப்படிங்கிற தகவலையுமே வந்து அவங்க வந்து வெளியிட்டாங்க. ஸோ இது மூலமாட்டு அரிசி திருடப்பட்டிருக்கா அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து கண்காணிச்சு அவங்க வந்து அவங்களோட தகவலை வந்து தெரிவிப்பாங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் வந்து ரேஷன் கடையில் வந்து நடக்கிற திருட்டுகளை வந்து தவிர்க்கிறதுக்காக அவங்க வந்து QR கோடு ஸ்கீமை வந்து அறிமுகப்படுத்த போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது மூலியமாட்டு அரிசி மூட்டை, சர்க்கரை மூட்டை, பருப்பு மூட்டை அப்படிங்கிற எல்லாத்துலேயுமே வந்து தமிழ்நாடு அரசோட முத்திரை இடம்பெறும். அதுக்கு மேலே பார்த்துக்கிட்டோன்னா ஒரு QR கோடு இருக்குங்க. ஸோ இந்த QR கோடு உள்ள மூட்டைகளை வந்து யாரும் கண்டிப்பாக வாங்கக்கூடாது அப்படிங்கிற உத்தரவு வந்து நம்ம கவர்மெண்ட்லேருந்து பிறப்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது மேற்கொண்டு யாராவது கள்ளச்சந்தையில் விற்றாலோ, வித்தவங்களுக்கும் சரி வாங்குறவங்களுக்கும் சரி கண்டிப்பா கடுமையான தண்டனைகள் வந்து வழங்கப்படும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ வந்து நீங்க யாரையாவது பார்த்தாலோ இல்லைன்னா அந்த மாதிரி விற்கிறவங்க யாராவது தெரிஞ்சாலோ நீங்க கண்டிப்பா வந்து மேலே சொன்ன நம்பருக்கு வந்து நீங்க கண்டிப்பா கால் பண்ணி உங்களோட கம்ப்ளைண்ட்ஸை வந்து தெரிவிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடையில் வந்து இப்போ வந்து பயோமெட்ரிக் முறை, அதாவது நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் முறையில் வந்து நம்ம பொருட்களை வந்து வாங்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் வந்து கருவிழி சரிபார்ப்பு முறையில் வந்து பொருட்கள் கொடுக்க போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது மூலமாட்டு ரேஷன் பொருட்கள் வந்து திருடப்படுறதும் குறைக்கும், மக்களுக்கு வந்து சரியான அளவில் அவங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து அவங்க வந்து வாங்கி யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ ரேஷன் கடையில் மீதி இருக்கிற, அதாவது மாத இறுதியில் வந்து அவங்களுக்கு வந்து விற்காம இருக்கிற பொருட்களை வந்து மீண்டும் கிடங்குக்கே அனுப்ப வேண்டும் அப்படிங்கிற உத்தரவையுமே வந்து நம்ம கவர்மெண்ட்லேருந்து பிறப்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது மூலியமாட்டு ரேஷன் கடையில் வந்து இன்னும் திருட்டு முறை வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமாகுங்க. ஓகேங்களா. ஸோ கவர்மெண்டோட இந்த புதிய உத்தரவு வந்து மக்களுக்கு வந்து ஒரு திருப்தியை தரும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.